और अभी जब वो स्वागत प्रवचन कर रहे थे तब उन्होंने कहा कि हर किसी के पास कुछ न कुछ देने को होता है, मेरे पास कुछ नहीं है, मैं सिर्फ भावना व्यक्त कर सकता हूं। प्रमोद जी, अच्छा हुआ कुछ दिया नहीं, वरना जमाना ऐसा बदल गया है कि अगर आज के युग में सुदामा श्री कृष्ण को एक पोटली में चावल देते, वीडियो निकल आती, सुप्रीम कोर्ट में पीआई हो जाती और जजमेंट आता कि भगवान कृष्ण को भ्रष्टाचार में कुछ दिया गया और भगवान कृष्ण भ्रष्टाचार कर रहे हैं, इस व्यक्त में हम जुगर रहे हैं। और इससे अच्छा है कि आपने भावना प्रकट की और कुछ दिया नहीं। நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் பிரமோத் ஜி அப்படின்றவர்கிட்ட பேசுறாரு. அதாவது என்கிட்ட வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்ல, என்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஆனா நீங்களுமே என்கிட்ட எதுவுமே கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வந்து சுதாமா வந்து கடவுள் கிருஷ்ணருக்கு வந்து அரிசி கொடுத்தா கூட அது உடனே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வீடியோ எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுமே லஞ்சம் வாங்கிட்டாரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே உச்சநீதிமன்றம் தரக்கூடிய தீர்ப்புகளை கேள்வி எழுப்புமாக பொது மேடையில் வச்சே பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். நாட்டினுடைய உயர்ந்த நீதிமன்றமாக உச்சநீதிமன்றம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமன்றத்தை கேள்வி எழுப்புவதாக பிரதமர் மோடி பேசுவதை எப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி பேசினார்? ஜனநாயக மாண்பு என்பது கிஞ்சித்தும் மோடி இடத்திலே கிடையாது என்பதற்கு இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சமீபத்திலே நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள். மாண்பின்படி பார்த்தால் குடியரசுத் தலைவர் தான் அதை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குடியரசுத் தலைவரை அழைத்து வந்துதான் நாம் வந்து நாடாளுமன்றத்தினுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடரை துவக்குகிறோம். இது நடைமுறை. இதையே மீறிவிட்டு நாடாளுமன்றத்திற்கு அந்த திறப்பு விழா கட்டிடத்திற்கு யார் யாரோ நடிகைகளை எல்லாம் அழைத்து வந்த மோடி அம்மையார் திரௌபதி முர்மு அவர்களை அழைத்து வரவில்லை. எனவே அவர் மாண்பு கருதி எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் என்பதற்காக இதை நான் சொன்னேன். குடியரசுத் தலைவரை விட ஒருபடி மேலே இருப்பவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் இரண்டையும் செய்து வைக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்து வைக்கிற இடத்தில் இருப்பவர் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. ஆக குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கிற இடத்தில் இருப்பவர் இந்த நாட்டினுடைய நீதித்துறைக்கு தலைமை தாங்கி இருப்பவர். அதனால்தான் அவருக்கு ஆங்கிலத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் என்று பெயர். ஜஸ்டிஸ் என்றாலே நீதிதான். சீஃப் ஜஸ்டிஸ் என்று சொன்னால் தலைமை நீதியே அவர்தான். அவரை உள்ளடக்கித்தான் நீதித்துறை இயங்குகிறது. இது தனிமனிதனுடைய துதிபாடுவதற்காக இந்த செய்தி அல்ல. இந்த கட்டமைப்பு என்பதே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தின்படி என்கின்ற காரணத்தால் அவருக்கு உரிய மாண்பை தர வேண்டும். அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு என்று சொல்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாண்புமிகு என்று சொல்கிறோம். அதற்கு இணையாக சொல்லப்படுகிற ஒரு உயர்ந்த பொறுப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொறுப்பு என்பது உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், மாண்புமிகு நீதி அரசர்கள் என்றுதான் நாம் வெளியிக்க பழகி இருக்கிறோம். அப்படித்தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் மாண்புமிகு நீதிபதி என்றுதான் சொல்வார்களே தவிர, அல்லது குறைந்தபட்சம் ஜட்ஜையா என்று கலோக்கியலாக பேசுவார்களே தவிர தரம் தாழ்ந்து பேசுவதில்லை. ஆனால் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கிற மோடி திட்டமிட்டு வன்மத்தை கக்குகிற வேலையை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் மீது செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு இவருக்கும் என்ன பிணக்கு என்று கேட்டால், அண்மையில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் மோடிக்கும், மோடி தலைமை தாங்கி இருக்கிற பாரதிய ஜனதா அரசுக்கும் எதிரான தீர்ப்புகளாக இருக்கிறது. நீதித்துறையை பொறுத்தவரையில உங்களுக்கும் எனக்கும் விருப்பமான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து நாம் காத்திருக்கவும் கூடாது. நமக்கு ஆதரவான தீர்ப்பு வந்தால் அதற்காக நீதிபதிகளை பாராட்டுவதும், நமக்கு எதிர்ப்பான தீர்ப்புகள் வருகிற போது நீதிபதிகளை நிந்திப்பதும் நீதித்துறையினுடைய மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கிற போக்காகத்தான் நான் கருதுகிறேன் ஜனநாயகத்தில். ஏனென்று சொன்னால் நீதித்துறை என்பது காலச்சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நீதித்துறையின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இப்போதும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது, அது வேறு. ஆனால் நீதித்துறையை பொறுத்தவரையில அவர்கள் தருகிற தீர்ப்பு என்பது இறுதி தீர்ப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதற்கு மேல்முறையீடு என்று இருக்கிறது, அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கிறது. இது சட்ட ரீதியாக அணுகலாமே தவிர ஒரு நாட்டுக்கே தவறான முன்னுதாரணமாக மோடி இருக்கிறார். முதலிலே மோடிக்கு இடி விழுந்தது சந்திராசூட் அவர்களினுடைய ஒரு முதல் தீர்ப்பு தான். ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், இஸ்கான் குழுமம் குறித்து நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே நாம் விரிவாக பேசி இருக்கிறோம், மாட்டிறைச்சி குறித்து. அந்த தீர்ப்பு தான்
முதலில் சந்திராசூட் அவர்கள் மோடிக்கு அடித்த ஆப்பாக நான் பார்க்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இஸ்கான் குழுமம் தான் அதிகமான மாட்டிறைச்சிகளை, அதிலும் குறிப்பாக மாடு அறுப்பதற்கென்று சில தகுதிகளை இந்திய அரசு வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட மாடுகளை அறுக்க வேண்டும், இப்படிப்பட்ட வயோதிகமான மாடுகளை துன்புறுத்தக்கூடாது, அல்லது கர்ப்பமாக இருக்கக்கூடிய மாடுகளை இப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இவர்களை கோமாதா என்றுதான் இவர்கள் சொல்வார்கள். அதையெல்லாம் மேடையிலே பேசிவிட்டு பசுமாடுகளை, அதிலும் கன்றுக்குட்டிகளை வயிற்றில் ஈந்தி இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகளை அறுத்து மாட்டுக்கறியாக அதை எடுத்துச் செல்கிறார்கள். இந்த இஸ்கான் நிறுவனம் செய்கிற பணி என்ன? இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற மாடுகளை பாதுகாக்கிறேன், நாங்கள் பூஜைக்கு மாடுகளை தயார் செய்கிறோம் என்று சொல்கிறவர்கள் ஆட்டை பலியிடுகிறார்கள் என்று ஒரு பொதுநல வழக்கிலே ஒரு மனு ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. அதை விசாரித்த நீதிபதி சந்திராசூட் அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவிட்டு நேரடியாக அந்த இஸ்கான் நிறுவனத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, 15 நாட்களுக்குள் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப இந்த நிறுவனத்துக்கும் இந்த நிறுவனத்தை ஆய்வு நடத்த வேண்டும் என்று சொன்னதற்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், ராதா ராம்தாஸ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர், மோடிக்கு அணுக்கமான உறவில் இருக்கக்கூடியவர். அவர்தான் அந்த இஸ்கான் நிறுவனத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக இருந்து மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்கிறார், நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறார் என்பது தகவல். அவர் மீதுதான் குற்ற நடவடிக்கையில் வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு சந்திராசூட் அவர்கள் உத்தரவு பிறப்பித்து விட்டார் என்கின்ற காரணத்தால் அந்த ராதா ராம்தாஸ் என்கின்ற அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இது என்ன உச்ச நீதிமன்றமா அல்லது குடும்ப தொழிலா? அவருடைய தந்தையார் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தார். இப்போது அவர் நீதிபதியாக இருக்கிறார். நாளை அவருடைய மகன் நீதிபதியாக இருப்பார். இது என்ன உச்சநீதிமன்றம் சந்திராசூட்டினுடைய குடும்ப சொத்தா என்று கேட்டு ஒரு ட்வீட்டை பதிவு செய்தார். நான் என்ன கேட்கிறேன், யார் சட்டம் பயின்றாலும் நீதிபதி ஆக முடியும், வழக்கறிஞர் ஆக முடியும். நான் நீதிபதியாக இருக்கிறேன் என்கின்ற காரணத்தால் என்னுடைய மகன் நீதிபதி ஆகக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா? இன்னொன்று, நீதிபதிகளை தேர்வு செய்வது கொலீஜியம் தானே. அந்த கொலீஜியம் தீர்ப்பிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக வருகிறேன். இந்த கொலீஜியம் முடிவெடுக்கிற இடத்தில் பிரதமரும் இருக்கிறார் அல்லவா, பிரதமருடைய பிரதிநிதித்துவமும் இருக்கிறது அல்லவா, நியமித்தது குடியரசுத் தலைவர் தானே. அப்படி என்று சொன்னால் நியமித்த மோடியினுடைய நியமனம் தவறு என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, எந்த அடிப்படையில் சந்திராசூட் என்பதே அவருடைய குடும்ப பெயர் தான். அவருடைய தந்தையார் ஒய்வி சந்திராசூட் நீலம் சஞ்சீவி ரெட்டி குடியரசுத் தலைவராக இருந்த போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர். புகழ்பெற்ற நீதிபதி என்கின்ற புகழை அவர் எட்டி இருக்கிறார். நம்மை பொறுத்தவரையில அவருடைய மகன் என்றெல்லாம் பார்க்க கூடாது. இவர் எத்தனை ஆண்டுகள் உயர் நீதிமன்றங்களில் பணியாற்றினார், அலகாபாத் நீதிமன்றத்தில் பணியாற்றினார், உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு அமர்வுகளில் நீதிபதியாக பணியாற்றினார். அதன் பிறகுதான் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போது நீதிபதியாக இருக்கிறார். அவருடைய முழு பெயரே இங்கே மறக்கடிக்கப்பட்டு சந்திராசூட் என்று அவருடைய குடும்ப பெயர் தான் சொல்கிறார்கள். தனஞ்சயா என்பதுதான் அவருடைய பெயர். அவருடைய தந்தையாரையும் இவரையும் ஒப்பிட்டு பார்த்து இது ஏதோ வாரிசு அடிப்படையில் அவருக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டிருப்பதை போல இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை அந்த ராதா ராம்தாஸ் என்பவர் வைத்தார். அது மட்டுமல்ல, அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அபிஜித் ஐயர் என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்கான் நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர். அந்த அபிஜித் ஐயர் தான் இந்த இஸ்கான் விவகாரத்தில் பிரதான குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டியவர் என்று அந்த பொதுநல வழக்கிலே அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் ஒரு பொது வெளியிலே பேசுகிறார். இவர் குடும்பம் நடத்துவதற்கே யோகியதையற்றவராக நீதிபதி இருக்கிறார். இவர் எப்படி எங்களுடைய நிர்வாக விவகாரங்களில் தலையிட முடியும்? இவர் நீதிபதி என்று சொன்னால் அவருடைய வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும். இஸ்கான் நிறுவனம் ஒரு பொதுநல அமைப்பு என்று சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை தருகிறார். அந்த தீர்ப்பை தருவதற்கும் அவருடைய குடும்ப பின்னணிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? குடும்பத்தை நடத்துவதற்கே தகுதியற்றவராக இருக்கிறார் என்று சொல்கிற செய்தி இங்கே எங்கிருந்து வந்தது? குடும்பம் நடத்துவதற்கு மோடி யோகியதையானவராக இருக்கிறாரா? நாம் திருப்பி கேட்க முடியும் தானே. இதே சந்திராசூட் மோடியை பார்த்து, நீ குடும்பம் நடத்துவதற்கு யோகியதையோடு இருக்கிறாயா? நான் கல்யாணம் செய்த மனைவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ அந்த மனைவியோடு வாழ்கிறாயா? உன்னுடைய மனைவி என்பதையாவது நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டால் சந்திராசூட்டினுடைய கண்ணியம் எப்படி பார்க்கப்படும்? மோடி எந்த அளவிற்கு கேவலமான மனிதராக பார்க்கப்படுவார்? ஆகவே இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் பேசினார்கள். ஒரு நடவடிக்கை எடுத்தாராம் மோடி? இந்த இஸ்கான் நிறுவனத்தினுடைய தீர்ப்புக்காகத்தான் முதலிலே சந்திராசூட்டை எதிரியாக பாவித்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இது ஒரு புறம். அடுத்த பக்கம், நான் ஏற்கனவே கொலீஜியம் குறித்து சொன்னேன். கொலீஜியம் தான் சந்திராசூட் அவர்களை நியமித்ததாக சொன்னேன். இந்த கொலீஜியம்
தவறான வழிகாட்டுதலுக்கு ஆளாகிறது. இந்த கொலீஜியத்தினுடைய நடவடிக்கைகளில் பிரதமர் நேரடியாக தலையிடுகிறார். அப்படி பிரதமர் தலையிடக்கூடாது என்று ஒரு கண்டனத்தை தெரிவித்தார் சந்திராசூட். எதற்காக சொன்னார் என்று சொன்னால், நீதிபதியை நியமிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி, குடியரசுத் தலைவர், பிரதமர் அல்லது பிரதமர் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதமரினுடைய ரெப்ரசன்டேஷன், அவருடைய பிரதிநிதி, இதுதான் கொலீஜியம் என்று வடிவமைக்கப்படும். இந்த கொலீஜியம் தான் நீதிபதியை தேர்வு செய்யும். இந்த கொலீஜியத்தில் நேரடியாக இன்ஃபுளுயன்ஸ் செய்கிறார் பிரதமர். பிரதமருக்கு வேண்டியவர்களை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிப்பதற்கு முயற்சிகள் நடக்கிறது என்று மறைமுக செய்தி வந்ததற்கு பிறகு பிரதமர் நேரடியாக தலையிடக்கூடாது என்று ஒரு செய்தியை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திராசூட் சொன்னார். இது இரண்டாவது பிரச்சனையாக மோடிக்கு அமைந்தது. மூன்றாவது, அண்மையிலே நடந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோல் பாண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரத்தில் எவ்வளவு நெருக்கடியை மோடிக்கு, அதிலும் குறிப்பாக மோடியினுடைய வழிகாட்டுதலோடு செயல்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி, SBI வங்கிக்கு தந்தார்கள். SBI உடனடியாக தேர்தல் ஆணையத்தில் அந்த கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும். அந்த கணக்குகளை தேர்தல் ஆணையம் இந்த தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தந்தார். அந்த தீர்ப்பு குறித்தும் நான் ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே நிறைய பேசி இருக்கிறோம் 4-5 நாட்களுக்கு முன்பாக. இதெல்லாம் ஒரு நெருக்கடி தரக்கூடிய நேரத்தில் இவர் சந்திராசூட் மீது இப்படி ஒரு வன்மத்தை கக்கி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதுல இன்னும் மிக முக்கியமான செய்தி, இவர் இப்படி பேசிய, மோடி பேசிய ஈரம் காய்வதற்குள்ளாக மோடிக்கு இன்னொரு அடியை நேற்றைக்கு காலையிலே இந்த மேயர் தேர்தல் குறித்த தீர்ப்பிலே அவர் வழங்கி இருக்கிறார். என்ன சொன்னார் என்று சொன்னால், மறு வாக்குப்பதிவு எல்லாம் நடத்த முடியாது. ஏன்னா இவங்க என்ன கேட்டாங்கன்னா, மறு வாக்குப்பதிவு கோரினால் இப்ப ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 4 மாமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். எனவே வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் இதையெல்லாம் அறிந்திருந்த நீதிபதி அவர்கள், நாங்கள் என்ன நாட்டில் நடக்கிற செய்திகளை பார்க்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மறு தேர்தல் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. மறு எண்ணிக்கை தான், நீங்கள் மீண்டும் எண்ணி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, நேற்றைக்கு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், அவருடைய பதவி காலம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. அவருடைய வெற்றி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. நேற்றைக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதற்காகவும் சேர்த்து கூடுதலாக இன்னும் எரிச்சல் அடைந்திருப்பார் மோடி என்றுதான் நான் கருதுகிறேன். ஆம் ஆத்மியினுடைய அறிவிக்கப்பட்டிருக்கிற அதே மேயர் வேட்பாளர் நேற்றைக்கு சண்டிகரினுடைய மாநகராட்சிக்கு மீண்டும் மேயராக தேர்வாகி இருக்கிறார் என்கிற செய்தியும் நேற்றைக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி வழி நெடுகிலும் மோடிக்கு எல்லா வகையிலும் நெருக்கடி தருகிற தீர்ப்பு. இது மோடிக்கு நெருக்கடி தருகிற தீர்ப்புன்னு மோடி எடுத்துக் கொள்கிறார். நாமும் அதே பாணியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீதித்துறை என்பது வழக்குகளின் தன்மையை பொறுத்து நீதியை தருகிறது. அது உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால் நீங்கள் ஏன் கொந்தளிக்க வேண்டும்? ஒன்று. இன்னொரு முக்கியமான செய்தி, ஆதரவாக தீர்ப்புகள் வந்தனவே, அப்போது நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்தீர்களே, அந்த மனநிலையோடு தானே இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பாபர் மசூதி பிரச்சனை இருந்தது. பாபர் மசூதியை இடித்துவிட்டு இப்போது நீங்கள் ராமர் கோயில் கட்டி இருக்கிறீர்கள். பாபர் மசூதியை இடித்தது தவறுதான் என்று தீர்ப்பிலே சொல்லப்பட்டாலும், இடம் யாருக்கு தரப்பட்டது? நீதி யாருக்கு வழங்கப்பட்டது? அநீதி யாருக்கு இழைக்கப்பட்டது? ஆனால் முஸ்லிம்கள் தீர்ப்பை எங்காவது விமர்சித்தார்களா? முஸ்லிம் தலைவர்கள் எங்காவது விமர்சித்தார்களா? இல்லையே. இந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு பல தலைவர்கள் ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு வாழ்த்துக்களை சொன்னதை கூட நாம் பார்த்தோமே. அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ராமர் கோயிலுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. ஆர்டிகல் 370 நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க காஷ்மீர்ல, அதுக்கு உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. நீட் என்கின்ற பெயரால் மாணவர்களினுடைய கல்வி கனவையே சிதைத்து மருத்துவ மாணவர்களே உருவாகக்கூடாது என்கின்ற கொல்லைப்புற வழியாக உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இதே உச்சநீதிமன்றம் ஆதரவாக தீர்ப்பு தந்தது. அப்போது நீங்கள் அந்த தீர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்தீர்கள். ஆக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பே வர வேண்டும், உங்களுக்கு பாதகமான எந்த தீர்ப்பும் வரக்கூடாது என்று சொன்னால், சந்திராசூட்டை எடுத்து விட்டு நீங்கள் அமித்ஷாவை தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்க வேண்டும். அவர்தான் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு தீர்ப்புகளை தருவார். நீதிபதிகள் நீதி பரிபாலனங்களை கருத்தில் கொண்டுதான் தீர்ப்பு தருவார்கள். ஆனால் ஒரு தவறான முன்மாதிரி பிரதமராக மோடி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, மாண்புக்கு உயர்ந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியவே ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு பிரதமர் நேரடியாக விமர்சிப்பது என்பது இதுவரை ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து நடைபெற்ற நடைமுறை அல்ல. இதுதான் முதல் முறை இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விமர்சனத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பு கருதிய நீதிபதிகளின் மீது வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதுல 2 செய்தியை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு, கிருஷ்ணருக்கு சுதாமா கொடுத்த அந்த அரிசியை கூட இவர்கள் விமர்சிப்பார்கள் என்று சொன்னால், தன்னை கிருஷ்ணர் என்று சொல்ல வருகிறாரா மோடி? ராமர் கோயிலை திறந்து வைத்துவிட்டு இப்போ நீங்க கிருஷ்ணராக துடிக்கிறீர்களா? ஒன்று.
இதற்கு இந்துக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும், நாம் பதில் சொல்லக்கூடாது. ஒரு செய்தி. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? யாரு ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் காரணமில்லாமல் தரப்பட்டால் அது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது தானே. எதற்காக தரப்பட வேண்டும்? நான் மோடிக்கு ஒரு 10,000 பொற்காசுகளை தருகிறேன் என்று சொன்னால் என்ன தேவை இருக்கிறது? நான் ஒரு அதானியாக இருக்க வேண்டும், நான் ஒரு அம்பானியாக இருக்க வேண்டும். அப்போதுதானே 10,000 பொற்காசுகளை அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்க முடியும். அதனால் தானே காரியம் சாதிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் சும்மா வெறுமனே அவர் மீது அன்பு கருதி கொடுப்பதற்கு எனக்கு என்ன பங்காளியா அவர்? எனவே எந்த காரண காரியமும் இல்லாமல் யாருக்கு எந்த பொருளை யார் கொடுத்தாலும் அது விசாரிக்கப்பட வேண்டியது தானே தவிர, நீதிபதிகள் விசாரிப்பதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். பிரதமர் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் அல்ல, நீதி பரிபாலனங்களுக்கு கட்டுப்படாத வகையில் அதிகாரம் பொருந்தியவரும் அல்ல. அவர் மக்கள் பிரதிநிதி தான். அவருக்கு அதிகாரம் உச்சபட்சத்தில் வழங்கப்பட்டிருந்தாலும் நீதி பரிபாலனங்களுக்கு முன்பா அவரும் சமமானவர் என்பதை மோடி கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அடக்கத்தோடு மோடிக்கு தெரிவிக்க வேண்டும்.